அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்தையும் நம்ம பார்த்து விட்டோம். அதாவது எல்லாத்தையும்னா நேற்று வரை உள்ள காணொளி. இன்னைக்கான காணொளி அக்டோபர் 20 திங்கட்கிழமை. அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். அமெரிக்க நகைச்சுவை எழுத்தாளர் ஆர்தர் புச்வால்டு, உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரும் நகைச்சுவையாளரும் சிறந்த பத்திரிகையாளருமான ஆர்தர் புச்வால்டு பிறந்த தினம் என்று. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 1925 பிறந்தவர். இவர் பிறந்த சில நாட்களில் மனநலம் பாதிக்கப்பட்ட அம்மா காப்பகத்திலேயே வெகு காலம் இருந்தார். அதனால் இவரது குழந்தை பருவம் ஆதரவற்றோர் விடுதிகளிலும் குழந்தைகள் இல்லா தம்பதிகளின் வீடுகளிலும் கழிந்தது. தந்தை திரைச்சிலைகள் தயாரிப்பவர். அப்போது நிலவிய கடும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இவரால் தன் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க முடியவில்லை. கஷ்டமான சூழலிலேயே வளர்ந்தார் புச்வால்டு. அமெரிக்க கடற்படையில் சேர்ந்தார். இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்றார். போர் முடிந்த பிறகு தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். ஆர்ட் புச்வால்டு என்ற பெயரில் செய்தித்தாளில் அவ்வப்போது கட்டுரை எழுதி வந்தார். கல்லூரி இதழின் நிர்வாக ஆசிரியராகவும் பணியாற்றினார். பிறகு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் குடியேறினார். அங்கு ஹெரால்டு ட்ரிபியூன் பத்திரிகையில் நாளிதழ் கட்டுரையாளராக வாழ்க்கையை தொடங்கினார். மீண்டும் அமெரிக்கா திரும்பியவர் 1960களின் தொடக்கத்தில் வாஷிங்டனில் குடியேறினார். அங்கும் எழுத்துப்பணி தொடர்ந்தது. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் பணிபுரிந்தார். அதில் இவர் எழுதிய கட்டுரைகள் தி இந்து ஆங்கில இதழ் உட்பட உலகெங்கும் உள்ள பல பத்திரிகைகளில் மறுபிரசுரம் செய்யப்பட்டன. ஒரு முறை இவரது கட்டுரை 550க்கு மேற்பட்ட பத்திரிகைகளில் வெளியானது. இவரது அரசியல் கட்டுரைகளில் நகைச்சுவை நையாண்டி அதிகம் இருக்கும். ஆனால் அதில் சொந்த விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்த மாட்டார். பாரிஸ் ஆஃப்டர் டார்க் மற்றும் ஐ சூஸ் கேவியர் தி பிரேவ் கோவர்டு, பாரிஸ் ஆஃப்டர் டார்க், ஐ சூஸ் கேவியர், தி பிரேவ் கவார்டு, புத்தியுள்ள கோலை அப்படி, டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் உள்ளிட்ட கதைகள். எகிப்ட் ஃப்ரம் தி பாய்ஸ், தி போலோ கேப்பர் ஆகிய நாவல்கள். ஷீஃப் ஆன் தி ரன்வே என்ற நாடகம் மொத்தம் 45 நூல்கள் எழுதியிருக்கிறார். இவை பெரும்பாலும் அமெரிக்க அரசியல்வாதிகள் பற்றியே இருந்தன. 1994 தனது சொந்த அனுபவங்களை தொகுத்து ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் பாரிஸ் என்ற நூலாக எழுதினார். 2006 உடல்நலம் சரியில்லாமல் ஓய்வில் இருந்தபோது டு சூன் டு சே குட்பாய் என்ற புத்தகத்தை எழுதி முடித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 5 மாத கால அனுபவங்களும் அதில் இடம்பெற்றிருந்தன. நகைச்சுவை கலந்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் தனித்துவமான பாணியால் 1982 புலிட்சர் விருது பெற்றார். எர்னி ஃபைல் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார். பல அமைப்புகள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கின. வாழ்நாள் இறுதி வரை எழுதியவரும் நகைச்சுவையால் உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்களை தன்வசப்படுத்தியவருமான ஆர்தர் புச்வால்டு சிறுநீரக செயலிழப்பு காரணமாக 82 வயசில் 2007 மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அமெரிக்க நகைச்சுவை எழுத்தாளர் ஆர்தர் புச்வால்டு. அக்டோபர் 20 இன்னைக்கு திங்கட்கிழமை, தீப ஒளி திருநாள். இந்த நாள் பிறந்திருக்கிறாரு. அவரை சந்திச்சிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாதம் ஃபுல்லாக நோபல் பரிசு கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் இந்த மாதம்தான் ஆரம்பத்திலே நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது தொடர்பாக ஒரு காணொளி நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.